சைக்கிள் நிற்கிதாண்டு பார்ப்போம். என்னோட ரூம் அப்பா ரூமில் டோர்களை ஒரு டோராக அப்படி போகணும் பூட்டி ஹால்ட் 70% அப்படி இஞ்சி எப்படி இருக்காண்டு ஒரு கதை ஒன்று பார்த்தா கட்டி தானே பார்த்தீங்களான்னு சொல்லிங்கன்னா இப்படி இங்கே வேலை செய்கிறாங்க. இவங்க தான் இங்கே இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லிச்சோன்னா இங்கே ஒரு ஹாலிவுட் படமும் ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஜெர்மன் படங்களும் வந்து இதுக்குள்ளே ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க. மற்ற இதுக்குள்ளே உள்ள ஹோலுக்குள்ளே வந்து ஜெர்மனில் உள்ள அந்த பெரிய பெரிய விஐபிஸ் மேர் அவங்களும் வந்து போகிறவங்க சில நிகழ்ச்சிகளுக்கு. வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிற ஹட்டிங்கன் என்ற நகரத்தில் இருக்கிறேன். இது 1854 நிறுவப்பட்ட ஒரு ஸ்டீல் ஒர்க். இது இப்போ ஒரு மியூசியமாக இருக்குது. இதை வந்து சுற்றி காட்டுறேன்னு உங்களுக்கு வாங்க பார்ப்போம். இதெல்லாம் இப்போ பாவனையிலே இல்லை, இது இப்போ மியூசியம் ஆகிட்டுது. அந்த காலத்தில் இப்போ இங்கே எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பேன்னு தெரியுமா? இது ஒரு இண்டஸ்ட்ரி மியூசியம் உண்டு. இது இப்போ இதுக்குள்ளே கணக்கு ஷோகள் எல்லாம் இங்கே நடக்கிறது. இது இப்போ ஆக்கள் வந்து இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய இரும்பு எழுதுகள்னு சொல்லி இஞ்சி இதெல்லாம் ஜெர்மனியில் ஃபேமஸ். இங்கே வேறுங்க ட்ரெயின் ஒன்று நிற்கிதுந்தா இப்படி லொக்கோமோட்டிவ் பாருங்க அப்படி இருக்குண்டு. வியூவை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. வெயில் மறிக்க நல்லா இருக்கேண்ணே. ஏறி பார்ப்போங்கண்ணே இதுக்கு இப்படி இருக்கண்டு பாருங்க. இந்த இன்ஜினு நல்லா இருக்கேண்ணே. அப்படி மேலுக்கு இருந்தால் அந்த தொங்கல் எல்லாம் ஏறி இப்படி சுற்றி வர நடக்கலாம், நடந்து பார்க்கலாம். இப்போ ஏற விட்றாங்களோ தெரியா பார்ப்போம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது. பழங்காலத்து சாமான் கொஞ்சம் அம்மா இன்ஜின் இப்படி இருக்கண்டு அசைக்கல, அது இன்னும் பழுதாகல. இப்படி அசையில்லாத விட்டும்பு எல்லாம் சூப்பராக இருக்கலாம். ஏறி பார்க்கக்கூடிய வசதியாக இருக்குது இப்போ இதெல்லாம். வா இந்த அட்ரஸை நான் உங்களுக்கு கீழே போட்டு விட்றேன். இதை பார்க்க விரும்புகிறார்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இங்கே தான் அந்த ஆட்டோ பார்ட்டின்னு சொல்கிறது காரில் அந்த பார்ட்டி செய்வாங்களெல்லாம் வந்து பழைய ஓல்ட் டைமர்னு சொல்கிற அந்த அப்படியான கார்கள் மற்றது நிறைய ஷோ இங்கே ஒவ்வொரு கிழமை ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு இடம் தான் இது. இதுன்னு அந்த கதவை துறக்கலாமான்னு பார்ப்போம். துறக்க இல்லாது புலாங்கடாக்கு ஆமாம் ஃபிட்டாக தாங்கடாக்கு பூட்டி வச்சுருக்காங்க. இங்கே வேறுங்க எப்படி இருக்கின்றது. இங்கே அப்படி இருக்கண்டு நல்லா இருக்கு. என்னண்டு இந்த பெரிய இரும்பப்பால். வா இதுக்குள்ளே இப்போ என்ன செஞ்சு வச்சிருக்கேன் வண்டி சும்மா அப்படி ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பழைய கொண்டு அடிச்சு ஒரு செட்டப் ஒன்றை செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குண்ணே.
இப்படி இன்ஃபர்மேஷன் எல்லாம் அங்கே போய்கொண்டு இருக்குது. அதில் பெரிய ஒரு இதுக்குள்ளே பெரிய ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. இங்கே தான் பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வந்து ப்ரோக்ராம் எல்லாம் செய்கிறவங்க. அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும் நினைக்கிறேன், காஸ்ட்ரோனமி உண்டு. மியூசியம் நடக்கிறதெல்லாம் இந்த உள்ளுக்கு தான் ஏதாவது கண்காட்சி ஏதாவது எழுதுதல் அப்படியான விஷயங்கள் இப்போ நடக்கிறது. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் நீங்கள் பே பண்ணி தான் உள்ளுக்கு போகணும். அது நடக்கல ஒவ்வொரு இப்போ இன்டர்நெட்டில் போய் இந்த இவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கெண்டும் என்னென்ன நடக்குதுன்ற விஷயங்களை போட்டு கொண்டிருப்பாங்க, அப்டேட் பண்ணி கொண்டிருப்பாங்க. நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கொள்ளலாம். இதை பாருங்கள் எப்படி இருக்காண்டு இடும்பு. ஆமாம், இந்த பெரிய இடும்பண்டு. இடும்புக்கு பேர் போனது இங்கே தான். உங்களுக்கு தெரியும், ஜெர்மனிலேயே வந்து சோலிங்கன் என்ற இடத்துல தான் அந்த பெஸ்ட் கத்தி, அதாவது கத்தி, நல்ல கத்தி எங்கே கிடைக்கும்னு சொல்லி சொன்னால் சோலிங்கன் கத்தி. அப்படியான ஏன்னா அங்கே தான் அந்த நல்ல குவாலிட்டியில் நல்ல கத்திகளெல்லாம் செய்து விற்கக்கூடிய ஃபேக்ட்ரி இரும்பு இது இருக்குது. அங்கே தான் கிடைக்கும். சோலிங்கனில் கத்தியில் அடிச்சிருக்கும் சில இதில் சோலிங்கன் உண்டு. இங்கே எப்படி இருக்குன்றலாம். வாவ், நகரி எல்லாம் கரால் ஒடிச்சு போயிட்டு சிலது. இப்படி இதுக்கு மேலே ஏறணும். வின்டருக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே இதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளே அப்படி ஃபுல்லாக லைட் போட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த லைட்டிங் ஷோ ஒன்று நடக்கும் வின்டருக்கு. ஒரு நாளும் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நிறைய ஸ்டாட்டில் இருக்குது. டியூஸ்பர்க்கில் இருக்குது, வேறு ரெக்லிங் ஹவுசன், ஹேனு இப்படியான இடங்கள் எல்லாம், கெல்சன் கேஷன் இப்படியான இடங்கள் எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். தான் சொல்கிற ஹட்டிங்கன் ஹென்ரிக்ஸ் ஹுட்டண்டு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கீழே தண்டவாளம் இருக்குது. எல்லாம் இந்த இதுக்குள்ளே தண்டவாளத்தில் ட்ரெயினில் தான் ஏற்றி திரிஞ்சிருக்கிறாங்க எல்லாத்தையும். அந்த நாளையில் சும்மா நடந்து டக்குன்னு பார்க்கல. அது இப்போ நான் சைக்கிளில் வந்தபடியாக சைக்கிளில் ஓடி மூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் என்ன வடிவாக இருக்குன்னு. நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. ஃபுல் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. அங்கே இதுக்கு அப்படியே போயிட்டு வருவோம். கீழால் நல்ல ஒரு வியூவாக இருக்கும். இரும்புகளும் அந்த படியில் ஏறுற வழியை மூடி வச்சுருக்காங்க. மேலே ஏறையில் அவ்வளோ பழங்கால ஆக்கள் என்ன மாதிரி உழைச்சிருக்கிறாங்களேன்னு இடும்படின்னு சொல்லிங்கன்னா அப்படி தான். இங்கே இந்த இந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு வந்து கூடுதலாக அந்த நாளையில் துருக்கி மற்ற வேறு நாடுகளில் இருந்தும் ஆக்களை கொண்டு எல்லாம் வேலைக்கு சேர்த்து விட்டு வேலை செஞ்சுருக்குறாங்க நிறைய பேர். மற்ற என்னென்னு சொல்லிங்கன்னா, இங்கே வேலை செஞ்ச ஆக்கள்கிட்ட படங்கள், அவங்க வயசு போன பிறகு அவங்கள்ட்ட படங்கள் எடுத்து இந்த சைட்டில் வந்து வெளிப்பக்க சிவரில் கொழி இருக்காங்கன்னா அதை நான் அவங்களுக்கு காட்டுறேன். பிறகு இந்த இதில் இருந்து அங்கால வெளிப்பக்கத்தில் உள்ள எல்லாம் படம், இந்த வேலை செஞ்ச ஆக்கள்கிட்ட படங்கள். யாரும் என்ன நிற்கும் போல அப்படி இருக்குது. என்னப்பா அது பெரிய அணுகுண்டு மாதிரி. வா, இல்லைங்களா? இதை பார்த்தா மினியன் மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு கண்ணோட வெறும் மினியன் அப்படி தான் கிடக்கு. ஆனால் கொஞ்சம் பெருசாக கிடக்கு. நார்மலாக இப்போ உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் ஃப்ரீயாக. இதெல்லாம் நீங்கள் மற்ற நேரத்தில் வந்தால் டிக்கெட் எடுத்து வந்து தான் பார்க்கும்.
இது வேறு சத்தம் போடுது பிரேக். பார்த்தீங்களா இதில் எப்படி முந்தி வேலை செஞ்சுருக்குறாங்கண்டு. நெட்டு இப்போ பறக்கு தானே, அதுக்கேற்ற உடுப்புகளெல்லாம் போட்டு தான் வேலை செஞ்சுருக்காங்க. பாருங்கள் இது எப்படி சும்மா சும்மா நெட்டுப்பு குழம்பா எரியுது. சும்மா வேலை செஞ்சுருங்க. இதான் அந்த பழங்காலத்து ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ எல்லாம் இத்து போச்சு. இது எப்படி இயங்குதுன்னு சொல்லி அந்த அந்த எங்கெங்கே என்ன இருக்குன்ற அந்த மாடல் இதை அப்படியே போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா நெட்டில் அடிச்சிருக்கு. அது ஆக்கள் நடந்து போய்க்குது, அதை வந்து விழாமல் இருக்கிறது. இந்த இரும்பு விழுந்தா என்னென்னு பாதுகாக்கிறது மண்டை சரி. யாருங்க அப்படி இருக்காண்டு இதுக்குள்ள கீழே எல்லாம் இந்த ஆக்கள் வேலை செய்யணும். அந்த படியெல்லாம் போகுது அப்படி. தண்ணி எல்லாம் கிடக்கப்பா. எல்லாம் தண்டவாளம். இதுக்குள்ளால எல்லாம் ட்ரெயின் ஓடி இருக்கு. இந்த கேட்டை பூட்டி வச்சுக்காங்க. அஞ்சு வாங்கடா இந்த இந்த ஃபியூஸ் கட்டைகள் எல்லாம் கிடக்கு அப்படியே. ஃபியூஸ் கட்டைகள் இங்கே இந்த டோர்கள் ஒரு டோராக அப்படியே போகலாம் பூட்டி வச்சுக்காங்க. ஓகே, இதுக்குள்ளால ஒரு வழி ஒன்று இருக்குது, மேலே போகலாம் போல். சைக்கிள் ஒரு இருக்குது, பார்ப்பேன் என்னண்டு. அப்படி குகையல். மேலே இன்றைக்கு தான் நானே வர்றேன். நீங்கள் இதுக்குள்ள வந்து அப்படி மேலே போகுது படியில். வா எப்படி என்னமா இருக்கண்டு. வா இதை அப்படி ஓப்பனாக வச்சுருக்காங்க எல்லோரும் பார்க்குறது. இங்கே பார்த்தீங்களா என்ன இருக்கண்டு இதுக்குள்ள. மியூசியம் தானே, அப்படி பார்க்க வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல் இன்னும் கனடாவில் இருந்து எடுத்த ஐசன்கஹால்ட் ThyssenKrupp ஸ்டீல். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த மெட்டீரியலை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு மெட்டீரியல் அதில் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்க. ஐயா இதுவும் ஒரு மெட்டீரியல். இது எங்கே இருந்து வந்திருக்குன்னு பாருங்க. சவுத் ஆஃப்ரிக்கா. போ நல்லபடியாக பாதுகாத்து வச்சிருக்கணும்.
ஒவ்வொரு விதமான கல்லுகளையும் இதை பார்க்க தான் எனக்கு அந்த ஸ்டெஃபான் கோனிக் ஹட்டிங்ஹால் ஸ்ட்ரீட் வா இஞ்சி என்னப்பா இது சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்து ஐசன் கஹால்ட் 70% அப்படி கிட்ட பார்க்குறேன் நான் இப்போ தான் வா ஆமாம் இதெல்லாம் நிலத்துக்கு கீழே இருக்குதானே இஞ்சி எப்படி இருக்காண்டு இதோடைய கட்டியாகவே இருக்கப்பா இத்தனை விதமான சாமான்கள் எல்லாம் பாதுகாக்கிறாங்க படிவா ஒரு கதை ஒன்று பார்த்தா ஓ இஞ்சி கட் gibt die Nüsse, aber er beibt sie nicht auf. இது என்னப்பா இது போட்டிருக்காங்க டீட்டெயில்ஸ் என்ன ஐடிஷு ஐசன் ஓ ஐலாண்டில் வந்து ஐடிஷ் ஐசன் ஓ யா இப்படி டோர் ஒன்று இருக்குன்னு இதுக்காக திறந்து மேலே யா மேலே போகலாம் இதனால் வந்துட்டோம் பார்த்தீங்களா இதால் இவ்வளோ என்ன வச்சுருக்காங்களா இதுக்குள்ளே சனங்கள் இருந்து சாப்பிட்ருப்பாங்களோ இல்லை இல்லை ஐயா மண்ணையாக இருக்குது என்னென்ன செய்திருக்கணும்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கு ஃபுல் டீட்டெயில்ஸு இஞ்சி காலையே பூந்தே போனாம ஐயா சமைச்சு சாப்பிட்ருக்காங்க Man muss doch was Fleißiges essen irgendwo. Terrassen. இடும்பொழுலாம் எடுத்துருக்காங்களா பாஞ்சிருந்து அப்படி இதுக்குள்ள வந்து வேலை செஞ்சிருக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு காட்டை கொடுத்து வச்சிருக்கு பழங்காலத்து சாமான்கள் எல்லாம். இந்த சிமிலி விளக்கு ஞாபகம் இருக்கா? சூப்பராக இருக்கேண்ணே. ஓயா இனி இதுக்கு மேலே ஏறுறதுக்காக வழி இருக்கான்னு பார்ப்போம். காத்தடிக்குது, பூட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஏறலாம் நினைக்கிறேன். மூவையிலாது எஸ் இது மூடி வச்சுக்காங்க. நம்ம அந்த வழியால் போவோம். காலையும் ஒரு பாதை இருக்குது, அது எங்கே போகுதுன்னு தெரியல. கண்டாளமெல்லாம் இருக்குது. War ja richtig ganz ungesund Staub da. Man dachte, das wäre gar nicht so schlimm. Wenn man dann nach Hause ging, das hat man erst mal gesehen, was da los war, da die Staubwolke da. அந்த நாளில் கதைச்ச அந்த சவுண்டு அப்படியே ரெக்கார்டி பண்ணி வச்சுருக்கணும். என்ன சொல்லுறாருன்னா, நிறைய டஸ்ட்டாக இருக்குது, மாஸ்கை போடணும்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கேன். ஏன்னா கட்டி தானே பார்த்தீங்களான்னு சொல்லிங்கன்னா, இப்படி இந்த வேலை செய்கிறார்கள் வீட்டை போய்க்க கருப்பாக தான் போகணும். அவ்வளவு அப்போ மாஸ்க் முகத்துக்கு மாஸ்க் போடணும் தானே. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி அப்பா. இதில் கணவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தெரியா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட நீங்கள் கொடுக்குற ஆதரவு பெருசு. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. அப்போ தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் போட போகிறேன். பிளானுங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வீடியோஸ் வர இல்லை. அது
என்னதுக்கு நான் சொல்ல விரும்ப இல்லை. ஆனால் இனி தொடர்ந்து வரும். தயவுசெய்து நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோக்குள்ளே தாரேன். எப்படி இருக்குன்னு இந்த வியூ ஐ ஹோப் எல்லாம் மூடி வச்சிருக்கணும். அதில் ஒரு பெரிய தண்ணி டேங்க் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் நடந்து போகிறது வந்து ஒரு தண்டவாளத்துக்கு மேலால் பாருங்கள். உங்களுக்கு அந்த படங்களை வச்சிருக்கணும் பாருங்கள் எப்படி இருந்துச்சு. அந்த நாளில் எப்படி இருந்திருப்பின வேணா சில பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் பார்க்கல எப்படி தானே இருக்கும். இங்கே வீங்காமல் இருக்கா உங்களுக்கு. இப்போ ஊர்லேயும் இருக்கேன். இப்போ தண்டவாளம் சேஞ்ச் ஆகுறது. இதெல்லாம் எப்படி இருக்கும். வெயில்ல இந்த இதெல்லாம் தெரியுது. இப்போ இதை பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம். அந்த நாளில் வேலை செஞ்சால் கண்டு ஷூ அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கணும். இது பார்த்தீங்களா, இதை பாருங்க அப்படி இருக்கு. வா, என்ன வச்சு மூடி வைக்கிறாங்க இதை ஒன்று. ஸோ இது நல்லா இருக்கேண்ணே. ஓ, இது கிளீனாக இருக்குன்னு பார்ப்போம். இப்படி தான் இங்கே பங்கர்கள் தொடங்கும். இதை பார்த்தோன்னா ஆக்களுக்கு பங்கர் ஞாபகம் வருமே. வா, ஆனால் அதுக்கெல்லாம் போயிடலாம். இதுக்கால போனால் அங்கே போய் சேரலாம்னு தெரியாது. இங்கே பூட்டு போட்டாங்க, இல்லாட்டி பூந்து போயிடுவோம். இல்லை அப்படி பாருங்கள் இவ்வளோ தூரம் போகுதுண்டு. கொஞ்சம் லைட்டில் தெரியுது, கண்ணுக்கு தெரியல, ஆனால் கேமராவுக்கு தெரியுது. அப்படி பாருங்க எப்படி இருக்காண்டு. இதுக்குள்ளுக்கு அப்படி இருக்குமெண்டு பாருங்க. கையால் உருட்டி ஆக்கள் உள்ளுக்கு நின்று வேலை செஞ்சுருக்காங்க. ஆமாம், டயருண்டு அளவு இந்த பெரிய டயருண்டு. எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்கண்டு எல்லாம் எல்லா நாட்டு கொடிகளோடையும் போட்டிருக்கு. அவங்களோட ஐஸ் இரும்பு எங்கே ஐரோப்பாவில் இருந்து இங்கெல்லாம் போயிருக்குன்னு பார்த்தீங்களா. மெப் போட்டு வச்சிருக்கணும். பாப்போம் நடக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம சைக்கிள் நிற்கிதாண்டு பார்ப்போம். அது சைக்கிள் ஆட்டையை போட்டாண்டா கரைச்சல். ஓ, சைக்கிள் நிற்கிது, பிரச்சனை இல்லை. எக்கச்சக்கமான தூரத்தில் நிற்கிது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இங்கே இதுக்குள்ள ஒரு ரூம். அப்பா ரூமில் இங்கே சேரெல்லாம் போட்டு வச்சுருக்கு. இதில் இருந்து கொண்டு ஒரு மீட்டிங். கண்ணாடி ரூம் சுற்றி வளைச்சி அந்த மாதிரி இருக்கு. வேறு லெவலிஞ்சு இந்த வியூ வந்து சூப்பராக இருக்குண்ணே. நம்மளுக்கு காட்டுறோம் பாருங்க. இங்கெல்லாம் வீடு அப்படியே இன்னைக்கு எடுத்தாஞ்சு நல்ல வியூ வேணே பாருங்க. இந்த அதில் இந்த இதுதான் அந்த இது நான் இப்போ எடுத்தது. இதுக்குள்ளால இந்த பில்டிங் இப்போ இல்லை போல். ஏன் இல்லை, இருக்குது போலையா? இந்த இருக்குது தெரியல. அது இருந்த மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. பார்த்து சொல்லுங்கள். இது என்ன இது? யா இந்த
இதுக்குள்ளால பார்க்கலாமா தெரியுதுன்னு பார்ப்போம். காசு போடணும் மாதிரியா? காசு போட தேவையில்லை, நார்மலாக தெரியும் இது. அது பார்க்கலாம் மாதிரி இதாக்கி விட்டாங்க தெரியுதானே. ஸோ மேலே இதுக்குள்ள ஏறி போனால் அங்கே போகலாம், ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி இருக்கணும் பார்த்தீங்களா? அதில் பாருங்க, இதில் சின்ன ஆட்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இதை ஒன்று செய்து வச்சுருக்காங்க. இப்படி இருக்குங்க. இவ்வளவு தான் இந்த மாடல். இங்கே மேலே அந்த தண்ணி டேங்க் இருக்குது. ஒரு நல்ல கிளைமேட் இருக்குது. இங்கே வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த படியில் இருந்து இப்படி இருக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா இந்த கல்லுலாம் அப்படி உடைச்சிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க. இட்டும் பாப்பா எல்லாம் அசைக்கலாது. அப்படி என்னென்ன நிலத்துக்குள்ள எடுத்திருக்காங்க. ஒன்றா என்ன கிடைக்கும் மாதிரியா? கறி தான் கிடைக்கும். எல்லாம் வலிச்சு எடுத்துருப்பாங்க, ஒன்றும் கிடைக்காது. அப்படி இருக்கு. காத்தடிக்குது. போனால் அதுக்குலாம் அனுப்ப எப்படி இருக்குன்னு கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குமென்னு தெரியல. பிடிச்சாக்கள் தம்ஸ் ஒன்று போடுங்க. போட்டிங்களான்னு சொல்லிச்சுன்னா தான் இதை மாதிரி இன்னும் நல்ல நல்ல அருமையான வீடியோக்கள் எடுத்து போடலாம். எனக்கு ஒரு உற்சாகம் வரும். இப்படியான வீடியோக்களை போட, இப்படியான வீடியோ போட எனக்கு விருப்பம். அப்படியா நீங்கள் உங்களுடைய ஆதரவை தாங்க. பார்ப்போம், சைக்கிள் நிற்கிதாண்டு பார்ப்போம். என்ன சைக்கிளை அவசரத்தில் லொக் பண்ண விட்டு ஓடிட்டேன். இங்கே சைக்கிள் கலர் லொக் பண்ணுற சைக்கிளே கலர் எடுத்துகிட்டு ஓடுவாங்க. இப்போ இதுக்குள்ள ஒருத்தனும் வரமாட்டாங்க. நான் கல்லன் மியூசியம் வந்தோடனே இவங்கெல்லாம் தெரிவாங்க. சைக்கிள் நிற்க முடியாது. குரூப் எஸ் மேலே காற்றுக்கெல்லாம் ஆடுது. எப்படி இருந்திருக்கேன்னு பாருங்க. அப்படி இருக்கு. எப்படி இருக்கு உள்ளுக்கு? ஓகே, அடுத்தடுத்து இப்படியான நல்ல வீடியோக்களில் உங்களை சந்திப்போம். அதுக்காக மற்ற விதமான வீடியோக்களும் வருமண்டில்லை. இப்படியான வீடியோ ஆரம்பத்தில் நான் போட்டது தான். நீங்கள் இந்த பார்க்காத ஆக்கள் பழைய வீடியோக்களை போய் பாருங்கள். பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். எல்லா விதமான வீடியோக்களும் வர இருக்குது. இன்னும் ஒன்று காட்ட இருக்குது. வெளியில் போய் இங்கே வேலை செஞ்ச ஆக்கள் இந்த படங்கள் இருக்குது, அதை காட்டுறேன். காட்டிட்டு அதோட இந்த வீடியோவை முடிப்போம். நன்றி.
இவங்க தான் இங்கே வேலை செய்த ஆக்கள். இவங்கள ஃபோட்டோஸில் இந்த அவங்க வயசு போனவரை அதை எடுத்து பெருசாக்கி அப்படி அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொலி விட்டுருக்குறாங்க பாருங்க. அவங்கள ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு அப்படி செய்திருக்கிறாங்க. இந்த இரும்பு இதுக்குள்ள பொம்பளையிலும் வேலை செஞ்சிருக்கணும். அதுவும் நான் நினைக்கிறேன் ஒரு துருக்கி நாட்டை சேர்ந்த ஒரு பொம்பளை வேலை செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் வீடியோ, இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.